ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் 8 சனிக்கிழமை. உண்மையான மகாத்மா என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒருவன் மகாத்மாக்கள் பலரை தரிசனம் செய்திருக்கலாம். அவர்கள் அவனிடம் அஷ்டமா சித்திகளை செய்து ஆச்சரியப்பட செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் மகாத்மாக்கள் அல்ல. அவர்கள் தங்களை விளம்பரப்படுத்தி கொள்ள செய்யும் வித்தைகளாகும். தங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்ள செய்யும் யுக்திகளாகும். தன்னை யார் என்று அறியாத ஆத்மாக்கள் எவ்வாறு மகாத்மாக்களாக்க முடியும்? அகந்தை உணர்வு அழியப்பெற்று தன்னை உணர்ந்த ஆத்ம ஞானியே மகாத்மாவும் ஆவான். ஏனெனில் ஆத்மா என்பது இரண்டற்ற ஒன்று. ஆத்மா, மகாத்மா, பரமாத்மா என்றெல்லாம் பல ஆத்மாக்கள் இல்லை. இருப்பது ஏக வஸ்துவான ஆத்மா ஒன்றே. தன்னை உணர்ந்த ஆத்ம ஞானி சித்திகளில் ஆர்வம் காட்ட மாட்டார் என்பதை பகவான் ரமணர் உள்ளது 40 பாடலில் தருகிறார். சித்தமாய் உளப்பொருளை தேர்ந்தெடுத்தல் சித்தி பெற சித்தியெல்லாம் சொப்பனமார் சித்திகளே நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ உண்மை நிலை நின்று பொய்மை தீர்ந்தாற் தியங்குவரோ தேர்ந்திரு நீ. எப்போதும் சொந்தமான இதயத்தில் நிச்சயமாய் பிரகாசித்து கொண்டிருக்கும் ஆத்மாவை தேர்ந்து அந்த நிலையில் நிற்பதே உண்மையான அழிவற்ற பூரண சித்தி. சித்திகள் என்று சொல்லப்படும் மற்றவையெல்லாம் சொப்பனத்தில் அனுபவிக்கப்படும் சித்திகளுக்கு ஒப்பானவைகளே, சத்தியமல்ல. சொப்பனத்தில் அடைந்த சித்திகள் நித்திரை நீங்கி பார்க்கும்போது அவைகள் உண்மையோ இல்லையே. அதுபோல்தான் உண்மையான ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெற்று அதனால் அஞ்ஞான நித்திரை நீங்க பெற்றவர் ஆன்மாவை தவிர சித்திகள் என சொல்லப்படும் பிறவற்றில் ஆசை வைப்பாரோ? ஆத்ம விசாரம் செய்து தன்னை ஆத்மஸ்வரூபமாக உணர்ந்து உறுதியாக அதில் நிலை பெற்றவர்கள் மாயை நீங்க பெற்ற மெய்ஞானிகள். ஆத்மா ஒன்றே என்பதால் அதில் சகல சித்திகளும் அடங்கும். இருப்பினும் மெய்ஞானி ஒருவர் அதில் ஆர்வம் காட்ட மாட்டார். சித்திகளில் ஆர்வம் காட்டுபவர் மெய்ஞானியாக மாட்டார். சித்திகளில் ஆர்வம் காட்டாத மெய்ஞானியே உண்மையான மகாத்மாவாவார். சித்திகளில் ஆர்வம் காட்டாமல் உள்முகமாக திரும்பி உன்னையே நீ பார் என்று யார் சொல்கிறாரோ அவரே உண்மையான மகாத்மா, சத்குருவும் ஆவார். ஆன்மாவை அடைய வேண்டும் என்று உண்மையான ஆர்வம் உள்ளவர்கள் அஷ்டமா சித்திகளை திரும்பி பார்க்க மாட்டார்கள். சில போலி குருமார்கள் தங்களை நாடி வரும் சீடர்களை இதை செய் அதை செய் என்று அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புவார்கள். இதை அடையலாம் அதை அடையலாம் என்று ஆசை காட்டுவார்கள். சகல ஜீவராசிகளிலும் ஆத்மாவாக பிரகாசிப்பவன் நானே என்று பகவான் கிருஷ்ணர் கீதையில் உபதேசிக்கிறார். ஆத்மாவே இறை சுரூபமாக விளங்கும்போது அடைவதற்கு என்ன உள்ளது? இவர்களெல்லாம் ஒருவனை அவன் சொந்த ஆத்மாவிலிருந்து தடமாற செய்யும் தன்னை உணராத குருடர்கள். ஒரு குருடன் எவ்வாறு மற்றொருவருக்கு வழிகாட்ட முடியும்? இரண்டற்ற ஏகமாய் உள்ள ஆத்மா ஒன்றே சர்வ சக்தி உள்ளதும் தனக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை என்பதையும் உணர்ந்த ஆசையற்றவரே மகாத்மாவாவார். அத்தகைய மகாத்மாவே அஷ்டமா சித்திகள் ஆன்மீக தடைகள் என்பதை உணர்ந்தவர். அவர் தன்னை நாடி வருபவர்களுக்கு ஆன்மாவை நாடும் ஆன்ம வித்தையை உபதேசித்தருள்வார். அவரே உண்மையான மகானும் சத்குருவும் ஆவார். அது நீ என்ற அம்மறைகள் ஆத்திடமும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்திராது. பகவானின் உள்ளது 40 பாடல் வரிகள் இவைகள். வேதங்கள் நீ தேடும் அது எனப்படும் பிரம்மம் நீயே என்று உபதேசிக்கின்றன. தன் சொந்த ஆத்ம பிரம்மஸ்வரூபமே என்று அனுபவமாக உணர்ந்து தன் அனுபவ உண்மையை அதைவிட உயர்ந்த சக்தி வேறில்லை என்று சீடனுக்கு மௌனமாக உபதேசிக்கிறார் யாரோ அவரே சத்குரு, மகாத்மா, பரமாத்மா எல்லாம். சூது செய்து என்னை சோதியாது இனி உன் ஜோதி ஒரு காட்டு அருணாச்சலா. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.